வணக்கம் நேயர்களே. பி குருஸ் தமிழ் சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். நான் சேதுராமன். இன்று என்னோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு முரளி சீதாராமன் அவர்கள். அவரை நாம் சந்திக்கலாம், சில விஷயங்கள் குறித்து விவாதிக்கலாம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம் சேதுராமன் ஜி, ரொம்ப நல்ல மகிழ்ச்சியா இருக்கேன், சந்தோஷமா இருக்கேன். தற்சமயம் வெளிநாட்டுக்கு வந்திருக்கேன். வெளிநாட்டுல இருக்கேன், ஜெர்மனி. வெளிநாட்டுல இருந்தாலும் எங்க சேனல் உடனடியா ஒத்துக்கிட்டீங்க, ரொம்ப நன்றி. சார், அண்ணாமலை அவர்களுடைய விஷயம் பத்தி தான் உங்ககிட்ட விவாதிக்கலாம்னு பாக்குறேன். பாஜகவுல ஒரு தனிப்பெரும் ஆளுமையா திகழ்ந்தவர் முன்னாள் மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள். இப்ப அவர் அந்த கட்சியிலிருந்து விலகி ஒரு தனி இயக்கம் தொடங்கி இருக்கிறார். அது கட்சியா பரிணமிக்கிறதுக்கு சில நாட்கள் ஆகும் போல தெரியுது. இந்த சூழ்நிலையில பாஜகவில் இருக்கக்கூடியவர்கள் வந்து சொல்லக்கூடியது என்னன்னா, அவருடைய விலகலால எங்களுக்கு ஒன்றும் பெரிய பாதிப்பு இல்லை, அவரோட வரவோ அல்லது அவருடைய விலகலோ எந்த விதமான மாற்றத்தையும் பாஜகவிற்கு, குறிப்பாக தமிழ்நாடு பாஜகவிற்கு அளிக்கவில்லை அப்படிங்கிற ரீதியில பேசியிருக்காங்க. யார நான் சொல்லணும் உங்களுக்கு தெரியும், திருமதி தமிழிசை பேசினாங்க. இதை பத்தின உங்களுடைய பார்வை சார். அதாவது இந்த விஷயத்துல ஒரு சின்ன கம்பேரிசனோட நம்ம போறது நல்லா இருக்கும். அமரர் எம்ஜிஆர் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துல அவர் கணக்கு கேட்டார். அப்போ திமுகவை விட்டு அவரை நீக்கினாங்க, தூக்கி எறிந்தார்கள். அப்போ கருணாநிதி என்ன சொல்லிட்டு இருந்தாருன்னா, திமுக எஃகு கோட்டை, ஒருவர் வெளியே, அதாவது வண்டு துளைத்த கனி, அண்ணா வந்து ஒரு இதய கனியை என்னிடம் கொடுத்தார், அந்த கனியை வண்டு துளைத்து விட்டது, எனவே நான் வீசி எறிந்து விட்டேன், திமுக எஃகு கோட்டை, இதை யாராலும் பிளக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்தார். அதாவது கட்சி அமைப்பு, எம்ஜிஆர் கூட எம்எல்ஏக்கள்னு பாத்தீங்கன்னாக்கா, இப்போ ஜிஆர் எட்மண்ட், காளிமுத்து, கபிலர்மலை, சி.வி. வேலப்பன், இப்படி சில பேர் போனாங்க. ஒரு 10-15 எம்எல்ஏக்கள் போனாங்க. எம்பிக்கள்னு பாத்தீங்கன்னாக்கா நாஞ்சில் மனோகரன், எஸ்.டி. சோமசுந்தரம், கே.ஏ. கிருஷ்ணசாமி, இப்படி சில பேர் போனாங்க. ஆனா கட்சி அமைப்பு கருணாநிதி கூட தான் இருந்தது. திமுக கூட இன்டாக்டா இருந்தது. கிட்டத்தட்ட 180 திமுக எம்எல்ஏக்கள்ல ஒரு 160 பேருக்கு மேல கருணாநிதி கூட இருந்தாங்க. மாவட்ட செயலாளர்கள் பெரும்பாலும் திமுக கூட இருந்தாங்க. அதே மாதிரி பொதுக்குழு உறுப்பினர், செயற்குழு உறுப்பினர், கட்சி வந்து ஆர்கனைசேஷன், ஆஸ் அன் ஆர்கனைசேஷன் இட் வாஸ் இன்டாக்ட் வித் கருணாநிதி. பட் வாட் அபவுட் த மாசஸ்? திண்டுக்கல் இடைத்தேர்தல் வந்தது, கொஞ்ச நாளைக்கெல்லாம் இரட்டை இலைங்கிறது புது சிம்பல், அது வரைக்கும் அறிமுகமாகாத சிம்பல். அதை வைத்து எம்ஜிஆர் பிரச்சாரம் பண்றாரு. கடைசியில பாத்தீங்கன்னா அந்த தேர்தல்ல மிக பிரம்மாண்டமான வெற்றி அண்ணா திமுகவுக்கு, மாயத்தேவருக்கு. 2வது இடம் கூட திமுக வரல. ஸ்தாபன காங்கிரஸினுடைய NSV சித்தன் அவர்கள் தான் 2வது இடத்துக்கு வந்தார். திமுக வேட்பாளர் பொன்முத்துராமலிங்கம் 3வது இடத்துக்கு தான் வந்தார். அதனால கட்சி அமைப்பு யார்கிட்ட இருக்குன்னா, இன்னைக்கு கட்சி மத்தியில அதிகாரத்துல இருக்கு, மத்திய ஆட்சி இவர்கள் கையில இருக்கு. அதனால கட்சியினுடைய மாநில அமைப்புன்னு வரும்போது அதனுடைய பொறுப்பாளர்கள், அதுல மாவட்ட செயலாளர்கள், இப்படி இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து கட்சி அமைப்பை விட்டு ஒரு வெளியில வரத்துக்கு வரமாட்டாங்க. இப்ப வரமாட்டாங்க. பின்னாடி அண்ணாமலையினுடைய சக்சஸ பார்த்துட்டு எத்தனை பேர் வருவாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனா இப்போ ஆஸ் சச் வந்து கட்சி அமைப்பு என்பது அவர்கள் சொல்லுவது மாதிரி பாஜக எஃகு கோட்டை, நாங்க வலுவா தான் இருக்கிறோம் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கலாம். பட் வாட் அபவுட் த மாசஸ்? இந்த பக்கம் திரும்பி பாருங்க, 17 லட்சம் பேரு. அவர் வந்து சும்மா ஒரு அறிவிச்ச உடனே பாத்தீங்கன்னாக்கா அந்த பாப்பப் ஆகிட்டே இருக்கு ஸ்கிரீன்ல. 10,000 பேர் வந்துட்டாங்க, 20,000 பேர் வந்துட்டாங்க, 30,000 பேர் வந்துட்டாங்க. அன்னைக்கு ஒரு நாளைக்குள்ளே 2 நாள்ல பாத்தீங்கன்னா 17 லட்சம் பேர் இன்னைக்கு. சோ அப்படி இருக்கும்போது இத வந்து சாதாரண விஷயமா கருணாநிதி சொல்லி திருப்திப்பட்டு கொண்ட மாதிரி, நான் கலைஞரால் வளர்ந்தவள்னு சொல்லக்கூடிய தமிழிசை அவர்களும் சொல்லி திருப்திப்பட்டு கொள்ளலாமே தவிர உண்மை நிலை அது அல்ல. கட்சி வலுவா இருக்கு, கட்சியினுடைய இன்டாக்டா இருக்கு, மாவட்ட செயலாளர்கள்லாம் இருக்காங்க, இந்த வேற பொறுப்புல இருக்கிறவங்க எல்லாம் இருப்பாங்க, அதெல்லாம் இருப்பாங்க. வாட் அபவுட் த மாசஸ்? நான் கேள்வி கேட்கிறேன். தமிழிசை அவர்கள் வந்து ஒரு கூட்டத்தை போட்டோம், ஒரு பொதுக்கூட்டத்தை போட்டு தமிழிசை சவுந்தரராஜன் பேசுகிறார் அப்படின்னு போட்டு சிறப்பு சொற்பொழிவுன்னு போடட்டும். எத்தனை பேர் அந்த கூட்டத்துல வந்து நிக்கிறாங்கன்னு பார்ப்போம். அதே அண்ணாமலை சிறப்பு சொற்பொழிவு, கொள்கை விளக்க பிரச்சாரம், சும்மா வேற ஒண்ணுமே வேண்டாம், ஒரு போஸ்டர் மட்டும் போட்டோம். அங்க வந்து அதாவது போட்டா கூட விழாது, அந்த அளவுக்கு கூட்டம் அங்க சேரும். அதனால மாஸ் யார் பக்கம் இருக்குங்கிறது தான் பிரச்சனையே தவிர கட்சி யார் பக்கம் இருக்குங்கிறது இங்க பிரச்சனை இல்லை. அடுத்த விஷயம் வந்து நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, எதிர்காலம் வந்து விஜய் வர்சஸ் அண்ணாமலை அப்படிங்கிற ரீதியில தான் போகும்னு சொல்றாங்க. அதற்கான சாத்தியக்கூறு இருக்கா? ஏன்னா இன்னைக்குதான் வந்து இயக்கத்தை தொடங்கி இருக்கிறார் திரு அண்ணாமலை.
அது கட்சியா வருவதற்கு அடுத்த தேர்தல் வரை நம்ம பொறுத்து இருக்கணும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில தாவைக்காவோட வளர்ச்சி அபரிமிதமா இருக்கு. அதிமுகங்கிற ஒரு கட்சியே பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்தமா அந்த திசையை நோக்கி போயிட்டு இருக்கு. அப்படி இருக்கும் பட்சத்துல விஜய் வர்சஸ் அண்ணாமலை சாத்தியமா? விஜய் வர்சஸ் அண்ணாமலைன்னு தான் நிக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, திமுக ஆல்மோஸ்ட் டெஸ்ட்ராய்டு. அதாவது கிட்டத்தட்ட அவருடைய முதலமைச்சர் எக்ஸிஸ்டிங் சீஃப் மினிஸ்டர் தோத்து போறதுங்கிறதெல்லாம் பெரிய விஷயம். குளத்தூர்ல அவர் தோத்து போனதெல்லாம் நான் யாருமே எதிர்பார்க்கல. இந்த தேர்தல் மிகப்பெரிய தேர்தல் பண்டிட்ஸ், நாங்க அப்படியே செஃபாலஜிஸ்ட், நாங்கெல்லாம் ரொம்ப நாளா எங்களுடைய கணிப்புகள்லாம் அப்படியே கரெக்டா பலிச்சிட்டு இருக்குன்னு சொன்னவங்க கூட யாராலையுமே கணிக்க முடியாத முடிவுகளா இந்த தேர்தல் இருந்தது. அதுல என்ன முக்கியமான விஷயம்னா, அண்ணாமலை அவர்கள் தன்னுடைய உழைப்பின் காரணமாக ஒரு பெரிய திமுக எதிர்ப்பை உருவாக்கி வச்சிருந்தார். ஒவ்வொரு பிரச்சனையிலையும் அண்ணாமலை சும்மா சாதாரணமான ஆள் இல்ல, அருமையா உருவாக்கி வச்சிருந்தார். ஒரு உதாரணம் சொல்லணும்னா, 2021 ஒரு பாஜக தலைவரா பொறுப்பேற்றுக் கொண்ட உடனேயே அந்த வருடம் தீபாவளி வந்தது. தீபாவளிக்கு போக்குவரத்து ஊழியர்களுக்கு ஸ்வீட் பாக்கெட் கொடுக்கணும் அப்படின்னு அந்த துறையில முடிவு பண்ணாங்க. அந்த ஸ்வீட் பாக்கெட்டை ஒப்படைக்கிறத ஒரு தனியார் ஹோட்டல் கிட்ட கொடுத்தாங்க. உடனே அண்ணாமலை வேற யாருமே அந்த ஆங்கிள் திங்க் பண்ணல. எனக்கே கூட அது நிறைய பேருக்கு தோணல. டக்குன்னு என்ன பண்ணார் அண்ணாமலை, ஏன் ஆவின்னு ஒரு நிறுவனம் இருக்கு, அது தமிழ்நாடு அரசுக்கு சொந்தமான நிறுவனம், அதுல ஸ்வீட் பாக்கெட் போடுறாங்க, நீ அதுக்கு ஆர்டர் பண்ணாம டெண்டர் நீ ஏன் இன்னொருத்தர்கிட்ட விட்ட அப்படின்னு அந்த பிரச்சனையை கிளப்பி, இப்படி விதவிதமா வெவ்வேறு பிரச்சனைகள் அண்ணாமலை அவர்கள் ஆதாரபூர்வமா எல்லாத்துக்கும் கொடுத்தார். அண்ணா பல்கலைக்கழகத்துல அந்த மாணவி சீரழிக்கப்பட்ட அந்த சம்பவத்தில் கூட உடனே அண்ணாமலை யார் அதை செய்தவன், யார்கிட்ட பேசினா, என்ன பேசினா, எத்தனை நிமிஷம் பேசினா, அந்த கால் லாக் எல்லாம் எடுத்து போட்டு அவ்வளவு பிரமாதமா பண்ணி யார் அந்த சார் அப்படிங்கிற கேள்வியை தமிழகம் முழுக்க பிரபலப்படுத்தினார். அதே மாதிரி கரூர் சம்பவத்துல கூட விஜய் அந்த 41 பேர் உயிரிழந்த சம்பவத்துல கூட அண்ணாமலை அப்ப இலங்கை பயணத்துல இருந்தார். 2 நாள்ல அந்த இலங்கை பயணத்தை கட் ஷாட் பண்ணிட்டு திரும்ப சில ஆதாரமான கேள்விகளை எழுப்பினார். என்ன சொன்னாங்க, விஜய் லேட்டா வந்ததுனாலதான் கூட்ட நெருக்கடி, விஜய்க்கு லேட்டா வந்தாரு, அதனாலதான் நெருக்கடி அதிகமாகி இந்த விபத்து, இந்த சம்பவம் நடைபெற்றது, துரதிருஷ்டவசமான சம்பவம் நடைபெற்றது அப்படி இப்படின்னாங்க. அண்ணாமலை தான் அந்த பாயிண்ட கரெக்டா எடுத்தாரு. ஐயோ, நீ பெர்மிஷன் கொடுத்திருக்கிறது காலையில 11 டு சாயங்காலம் 4 என்னமோ கொடுத்திருக்கிற, அப்போ ஒரு 11 மணிக்கு வரலாம், 11:30க்கு வரலாம், 12க்கு வரலாம், 1 மணிக்கு வரலாம், 2 மணிக்கு வரலாம், 3 மணிக்கு வரலாம், எப்ப வேணா வரலாம். நீ தாமதமா வந்தாருங்கிற குற்றச்சாட்டு அவுட்டு. அத முதல்ல எடுத்தாரு. அதே மாதிரி இந்த மாதிரி நாங்க இத்தனை போலீஸ்காரர்களை டிப்ளாய் பண்ணோம், 500 போலீஸ்காரர்கள் இருந்தார்கள், 600 போலீஸ்காரர்கள் இருந்தார்கள் இவங்க சொன்ன போது அண்ணாமலை ரொம்ப தெளிவா கேட்டாரு, வேன்ல உட்காந்துட்டு இருந்தவன், ஸ்பெஷல் டாஸ்க் போர்ஸ், ரிசர்வ் போலீஸ், இவனெல்லாம் நீ கணக்குல எடுக்காத, ஃபீல்டுல எத்தனை பேர் இருந்தான் போலீஸ்காரன் அதை கணக்கு சொல்லுனாரு. அதற்கு பிறகுதான் அந்த விசாரணை சிபிஐ நோக்கி போயிட்டு இருக்கு. அதனால கரூர் சம்பவ விசாரணையை கூட சிபிஐ விசாரணையாக நகர்த்தியதுல அண்ணாமலைக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கு. அது மாதிரி காலந்தோறும் நான் சொல்றது அந்த ரைட் ஃப்ரம் த பிகினிங், நான் சொன்ன அந்த ஆவின் பாக்கெட், ஸ்வீட் பாக்கெட் தருவதிலிருந்து தொடங்கி திமுக அரசினுடைய ஒவ்வொரு தவறுகளையும் ஆதாரபூர்வமாக அம்பலப்படுத்தி வித்து, சும்மா வெறும் போகும்போது போற போக்குல சொல்லிட்டு போகாம எல்லாத்தையும் வித் ப்ரூஃப், வித் இன்கான்ட்ரவர்டிபிள் ப்ரூஃப், அதுலயும் குறிப்பா அந்த டிஎம்கே ஃபைல்ஸ் எல்லாம் போட்டு, டிஆர் பாலு இவர் பேர்ல மான நஷ்ட வழக்கு போட்டு, இவர் நானே சந்திக்கிறேன் டிஆர் பாலுவை சைதாப்பேட்டை கோர்ட்லன்னு சொல்லிட்டு இவர் போய் குறுக்கு விசாரணை பண்ணி, நிறைய அந்த மாதிரிலாம் ஒரு திமுக எதிர்ப்புங்கிறத மிகப்பெரிய அளவுல அண்ணாமலை வளர்த்து வச்சிருந்தாரு. அதை அதாவது அண்ணாமலை உழுது, அண்ணாமலை பயிரிட்டு, அண்ணாமலை நாற்று நட்டு அவ்வளவு தூரம் அந்த விளைச்சலை விஜய் அறுவடை செய்து விட்டார். காரணம், பாஜக தலைமையினுடைய தவறான ஒரு முடிவு எடுத்து அண்ணாமலையை பின்னுக்கு இழுத்ததனுடைய விளைவு, அண்ணாமலை ஃபீல்டுல இல்லைன்னு தெரிஞ்ச உடனே நிறைய பேர் விஜய் பக்கம் போட்டாங்க. எனக்கே தெரியும், நிறைய பேர் சார் பிஜேபிக்கு போடுறதா இருந்தேன் சார், அண்ணாமலை இல்லாதப்ப பிஜேபிக்கு போட்டு என்ன சார் பிரயோஜனம், விஜய்க்கு விசிலுக்கு போடுறேன்னு போட்டாங்க. அதெல்லாம் அப்போ இன் ஃபியூச்சர் என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, இப்பவும் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு தோற்கடிக்கப்பட்ட சக்தி, அது எழுந்து வருவதற்கு இன்னும் எவ்வளவு நாள் ஆகும்னு தெரியல, அவங்க எந்த பக்கம் போவாங்கங்கிறதும் தெரியல. அவங்களுடைய கூட்டணி கட்சிகள்லாம் அவங்கள விட்டுட்டு ஓடி போயிட்டாங்க. காங்கிரஸ் போயிடுச்சு, விசிகா போயிடுத்து, சிபிஐ போயிடுத்து, சிபிஎம் போயிடுத்து, முஸ்லீம் லீக் போய் விட்டது, எல்லாம் போய்விட்டது.
அதனால அவங்க இதுல இருந்து மீண்டு வருவதற்கு ரொம்ப நாள் ஆகும், இந்த ஷாக்ல இருந்து. அதிமுக கேட்கவே வேண்டாம், நீங்க சொன்ன மாதிரி சில எம்எல்ஏக்கள் பிளவு, சில பேர் அங்க பக்கம் போறது, இப்படி எல்லாம் போயிட்டு இருக்கு. சோ இப்ப களம் யார் கிட்ட வரும்னு கேட்டீங்கன்னா, விஜய் வர்சஸ் அண்ணாமலை இப்படித்தான் எதிர்காலத்தில் வர வாய்ப்பு இருக்கு. அப்படி ஒருவேளை விஜயனுடைய ஆட்சி அன்பாப்புலர் ஆகி அவர் எடுக்கக்கூடிய முடிவுகளும் இப்ப திமுக பாணியிலேயே இவங்களும் சில முடிவுகளை எடுத்து ஒருவேளை விஜயனுடைய ஆட்சி அன்பாப்புலர் ஆனாலும் பிறகும் உதயநிதி வர்சஸ் அண்ணாமலைன்னு தான் இருக்கும். அண்ணாமலைங்கிறது கான்ஸ்டன்ட் ஃபேக்டர். எய்தர் அண்ணாமலை வர்சஸ் விஜய் ஆர் அண்ணாமலை வர்சஸ் உதயநிதி, இப்படித்தான் போகுமே தவிர அண்ணாமலைங்கிற சக்தியை, மகத்தான சக்தியை தவிர்த்து விட்டு இனி வருங்கால அரசியல் தமிழகத்தில் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. சார், நீங்க சொல்லக்கூடிய அந்த அண்ணாமலைங்கிற சக்திய, அந்த பிராண்ட உருவாக்கினதுல பாஜகவோட பங்கு முக்கியமானது. ஏன்னா அவங்கதான் 2021 தன்னுடைய காவல் பணியை விட்டு வந்தவரை உடனடியா துணைத் தலைவரா மாற்றினாங்க. திரு எல் முருகனுக்கு பிறகு மாநில தலைவராகவும் ஆக்கினாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில 6 ஆண்டுகள் கிட்டத்தட்ட அந்த கட்சியில பயணிச்சவர் அந்த தேசிய கட்சியை விலகி வருவதால அவருக்கு தனிப்பட்ட முறையில களம் சாதகமா இருக்குமா? ஏன்னா அங்க இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸ் சிலது இருக்கு. என்னதான் அவர் கட்சியில தனக்கு சாதகமான விஷயங்கள் நடைபெறவில்லை அப்படின்ற ரீதியில சொன்னாலும், தேசிய கட்சிக்கு உண்டான சில நன்மைகள் அவருக்கு கிடைச்சது. அதனாலதான் இந்த பிராண்ட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சுன்னு நிறைய பேர் சொல்றாங்க. இப்ப தனியா களம் காணும் போது அவருக்கான வாய்ப்பு எதிர்பார்க்கிற அளவுக்கு இருக்குமா? அவருடைய எதிர்கால கொள்கை எப்படி போகும்? நிச்சயமா இருக்கும். அதாவது அவர் அவருடைய எதிர்கால கொள்கை அப்படிங்கிறது என்ன, ஒரு முக்கியமான விஷயம் ஒரு இன்ஸ்டாகிராம்ல பேசியிருக்காரு. சமீபத்துல இப்போ ஒரு இன்ஸ்டாகிராம் பதிவு ஒண்ணு போட்டிருக்காரு. இன்னும் அவர் அவருடைய இயக்கத்தினுடைய சார்ட்டர், வாட் இஸ் த சார்ட்டர் ஆர் வாட் இஸ் த பிளான் ஆஃப் ஆக்ஷன், அவருடைய ஸ்ட்ராட்டஜி என்ன, எதையுமே அவர் இன்னும் ஓப்பனா பப்ளிஷ் பண்ணல. ஆனா அவருடைய உள்ள கிடக்கை, அவருடைய அபிலாஷை, தமிழகம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான அபிலாஷை அவர் நிறைய சொல்லியிருக்காரு. அவர் முக்கியமா சொன்னது இந்த தேசிய கட்சிகள் தமிழ்நாட்டோட கனெக்ட் ஆறதுல பிரச்சனை இருக்கு அப்படிங்கறத சொல்லியிருக்காரு. நிச்சயமா அண்ணாமலையை இந்த அளவுக்கு பிரபலப்படுத்தியதில், அண்ணாமலைக்கு முக்கியத்துவம் கொடுத்து தலைவராக்கியதில், அண்ணாமலைக்கு பிரதம மந்திரியே மேடையில இஸ் இட் கம்ஃபர்டபுள் ஃபார் யூ அண்ணாமலைன்னு கேட்கிற அளவுக்கு ஒரு பொதுக்கூட்டத்துல அண்ணாமலைங்கிற பேரை குறிப்பிட்டாலே அந்த காவி துண்டுகள் அப்படியே சும்மா ஸ்வைன்னு சுத்துற அளவுக்கு ஒரு பிரபலப்படுத்தியதுல கட்சிக்கு முக்கிய பங்கு உண்டு, நான் அதை மறுக்கல. ஆனா அதே நேரத்தில் அண்ணாமலை என்கின்ற அந்த தனி மனிதருடைய மகத்தான ஆளுமை இருக்கு பாருங்க. அவர் சொன்ன விஷயங்கள் ரொம்ப நல்ல விஷயங்கள். அதாவது தேசிய கட்சிகள் தமிழ்நாட்டோடு கனெக்ட் ஆறதுல பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அது உண்மை. இப்ப பிஜேபியே பாத்தீங்கன்னா, நீங்க என்னதான் நீங்க பிஜேபிக்கு நீங்க இது பண்ணாலும் அது ஒரு வட மாநில கட்சி, அது ஒரு இந்துத்துவா கட்சி, அது ஒரு மதவாத கட்சின்னு ஒரு ஸ்டாம்ப் அது மேல அழுத்தமா விழுந்திருக்கு. இன்னும் அதே மாதிரி அந்த பெயர்களை வைப்பதுலையும் பாத்தீங்கன்னாக்கா, நான் இப்ப சமீபத்துல கூட இன்னொரு நம்ம பாஜக அபிமானி ஒருத்தர் பிரபாகர் ஜி நினைக்கிறேன், அவர் தான் சொல்லியிருந்தாரு, அந்த பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனாங்கிறான். பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனான்னு சொல்லி இவன் வீடு கட்டும் உதவி திட்டத்தை கொடுத்து அதுல வரும்போது திமுக ரொம்ப அழகா ஸ்டிக்கர் விட்டுட்டு கலைஞர் கனவு இல்லம்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் புரியுது. அதாவது மக்களுக்கு புரிகின்ற மொழியில் பேசுவது என்பதை தேசிய கட்சிகள் கடைபிடிக்கவில்லைங்கிறது தான் நம்ம பார்க்கிறோம். அது பிஜேபிக்கு மட்டும் இல்ல, காங்கிரஸும் அப்படித்தான். ராஜீவ்காந்தி அவர்கள் பிரதமராக இருந்த போது இளைஞர்களுக்கான சுய வேலை வாய்ப்பு திட்டம் வந்தது. அதுக்கு என்ன பேருனா PMRYன்னு பேரு. அதுக்கு விளக்கம் என்னன்னா பிரதான் மந்திரி ரோஸ்கார் யோஜனாங்கிறான். இந்த பிரதான் மந்திரி ரோஸ்கார் யோஜனாங்கிற அந்த பேரை வச்சு அதுல பலனடைந்தவனுக்கு அது என்னன்னு தெரியாது. அந்த மாதிரி புரியாத மொழி பேசுவது என்பது தேசிய கட்சிகள் ரொம்ப நாளா பண்ணிட்டு இருக்காங்க. காங்கிரஸே பாத்தீங்கன்னாக்கா பல முறை எனக்கு தெரிஞ்சு, நான்லாம் காங்கிரஸ்ல ஆரம்ப காலத்துல மாணவர் ஸ்தாபன காங்கிரஸ் அந்த காலத்துல இருந்த காலத்துல இருந்து பாத்தீங்கன்னா அக்ராசனர்பாங்க, தலைவருங்கிறதுக்கு அக்ராசனர்பாங்க, பொக்கிஷதா இருப்பாங்க, பொருளாளருக்கு காரியதரிசிம்பாங்க, ஜில்லா காரியதரிசிம்பாங்க, மாவட்ட செயலாளர்னு சொல்றதுக்கு அவங்களுக்கு மக்களோட கனெக்ட் ஆகல. அதே மாதிரி அபேஷகர்பாங்க, அபேஷகர் என்ன வேட்பாளர்னா எல்லாருக்கும் புரியுது. அது மாதிரி இந்த தேசிய கட்சிகள், அது பாஜகவா இருந்தாலும் சரி காங்கிரஸா இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டோட கனெக்ட் ஆறதுல பிரச்சனை இருக்கு அவங்களுக்கு. மற்ற மாநிலங்கள்ல ஓகே, தமிழ்நாடு ஒரு சம்திங் ஸ்பெஷல். இங்க வரணும்னா நீங்க தமிழ் மக்களுடைய நாடி துடிப்பை புரிந்து கொண்டு தமிழோடு கலந்து வந்தாதான் முடியும். இதை விட இன்னும் கொடுமை என்னன்னா, கம்யூனிஸ்ட் கட்சிகள் பாத்தீங்கன்னா பூர்ஷ்வான்னு பேசிட்டு இருப்பாங்க, அது யாருன்னே புரியாது.
அவங்க ஒரு சந்தையில நின்றுகிட்ட மாடு பிடிக்க வரவங்க கிட்ட அந்த கும்பல்ல ஒரு கிராமத்து மக்கள்ல பேசிக்கிட்டு பூர்ஷ்வான்னு பேசிட்டு இருப்பாங்க. ஆனா மக்களுக்கு புரிகின்ற மொழியில் பேசுவதில் தேசிய கட்சிகள் கனெக்ட் ஆகலைங்கிறது நானும் ஒப்புக்கொள்கிறேன். அதுல பாஜகவும் நிறைய தே ஹேவ் டு கோ எ லாங் டிஸ்டன்ஸ். அதனாலதான் அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காருன்னா, தமிழ் மண்ணோடு கலந்த, அவர் இப்ப சமீபத்துல போட்டிருக்காரு, இந்த மண் 5000 வருடம் பழமை கொண்டது, பல மன்னர்கள் ஆண்டிருக்கிறார்கள், அருமையான கட்டிடக்கலைகளை கட்டியிருக்கிறார்கள், அருமையான கலாச்சாரத்தை வளர்த்திருக்கிறார்கள், அப்படிப்பட்ட மண் இந்த தமிழ் மண் அப்படிங்கறத அவர் தன்னுடைய இந்த இன்ஸ்டாகிராம் பதிவு இப்ப சமீபத்துல வந்ததுல கூட அவர் சொல்லியிருக்காரு. அதனால நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, அதே நேரத்துல அண்ணாமலை இன்னொன்னு சொல்லியிருக்காரு, மோடி தான் நமது பிரதமர், நமக்கு அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. சோ ஆல் இண்டியால அவருக்கு கான்ட்ரடிக்ஷன் கிடையவே கிடையாது. மோடி தான் நமது பிரதமர்ங்கிறதுல கான்ட்ரடிக்ஷன் கிடையாது. அதே மாதிரி மோடியினுடைய அந்த சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல இருந்து அதைத்தான் அண்ணாமலை தான் அவ்வளவு அழகா விளக்கி பேசினார். சிஏஏ பத்தியே முதல்ல சிஏஏ பத்தி இங்க இருக்கிறவங்க தப்பா பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தாங்க. இங்க இருக்கிற முஸ்லிம்கள்லாம் வெளிநாட்டுக்கு துரத்தி விட்டுருவாங்க. நாங்க அப்படி கிடையாது. சிஏஏ என்பது வெளிநாட்டுல மைனாரிட்டியா இருக்கிற ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், பங்களாதேஷ் அந்த நாடுகளில் யார் மைனாரிட்டியா இருக்காங்கன்னா, அங்க இருக்கிற இந்து, அங்க இருக்கிற கிறிஸ்டியன், அங்க இருக்கிற புத்திஸ்ட், அங்க இருக்கிற சிக்கு, அவங்க அங்க துன்புறுத்தப்பட்டால் இந்தியாவுக்கு வந்தா அவங்களுக்கு சிட்டிசன்ஷிப் தருகிறோங்கிறது தான். இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் விளக்கி அண்ணாமலை பேசினார். அதனால அண்ணாமலைக்கு மத்திய அரசினுடைய கொள்கைகளோட எந்த முரண்பாடும் கிடையாது, மோடியோட எந்த முரண்பாடும் கிடையாது. இந்த பிரச்சனை இங்க மாநிலத்துல சரியாக செயல்பாடு இல்லை, மாநில தலைமை அவரை சரியாக பயன்படுத்தி கொள்ளவில்லைங்கிறது தான் உண்மை. அதனால அவர் இப்போ அவருடைய இயக்கத்தை எப்படி கொண்டாருன்னா, தமிழ் அத ரொம்ப இதா சொல்றதுன்னா, இவர் கூட சொன்னாங்க, அவருடைய விமர்சகர்கள் சொன்னாங்க, அது தமிழ் சாயம் பூசப்பட்ட பாஜக. அந்த விமர்சனத்துல ஒருத்தர் சொல்லும் போது எதிரில தமிழ் சாயம் அது உண்மைன்னு நான் நினைக்கிறேன். அதாவது பாஜகவினுடைய தமிழ்படுத்தப்பட்ட வடிவம். தேசியம் வேண்டும், தெய்வீகம் வேண்டும், ஆன்மீகம் வேண்டும், அரசியல் என்பது ஆன்மீகம் கலந்ததா இருக்கணும். ஆனா அதே நேரத்துல அது தமிழ் மண்ணுக்கு ஏற்றதாக, தமிழ் மண்ணினுடைய கலாச்சாரத்தோடு ஆழமான தொடர்பு கொண்டதா இருக்கணும். அப்பதான் இங்க எடுபடும். இதை நீங்க வேற புரியாத பாஷையில பேசினா எடுபடாது. அண்ணாமலை ரொம்ப அழகா சொன்னார். 2 விஷயம், நீங்க வாய்ப்பு இருந்தா நேரம் இருந்தா நான் ஒரு விஷயத்த கூடுதலா சொல்றேன். அண்ணாமலை ரொம்ப அழகா அவருடைய ஸ்டேட்மெண்ட்ல சொல்லியிருக்காரு, ஒரு விவசாயியும் நுண்ணோக்கி வழியாக பார்க்கின்ற ஒரு விஞ்ஞானியும் ஒரே மேஜையில் எதிரெதிரே அமர்ந்து விஷயங்களை விவாதிக்கணுங்கிறாரு. அந்த கற்பனை பாருங்க. அது வந்தா என்ன ஆகும்? இன்னைக்கு தமிழ்நாட்டுல எந்த ஒரு திட்டம் மத்திய அரசு கொண்டு வந்தாலும் பாவம் அப்பாவி கிராம மக்கள் அவங்கள தூண்டி விட்டு, இது விவசாயத்துக்கு எதிரானது ஒண்ணும் இல்ல, ஒரு எரிவாயு துரப்பண பணி அதை பண்றதுனாக்கா ஒரு பேராசிரியர் விளக்கம் கொடுக்கிறார், இந்த எரிவாயு துரப்பணம் என்பது எத்தனை மீட்டர் ஆழத்துல நடக்கும், அதுக்கும் விவசாயத்துக்கு நிலத்தடி நீருக்கும் சம்பந்தமே இல்லைங்கிறத விளக்கம் கொடுக்கிறார். தந்தி டிவிலயே அந்த விளக்கம் வந்தது. ஹரிதான் பேட்டி கண்டார். ஆனா அதெல்லாம் யார் கேட்டாங்க? கிராமத்து மக்களை தூண்டி விட்டு, அப்பாவி மக்களை தூண்டி விட்டு, அதிகம் படிப்பறிவு இல்லாத மக்களை தூண்டி விட்டு, விவசாயம் போயிடும், நிலத்தடி நீர் போயிடும், வாழ்வாதாரம் போயிடும், தூண்டி விட்டு எல்லாம் முன்னேற்ற திட்டம் தான் முட்டுக்கட்ட போடுறாங்க. இப்போ அண்ணாமலை சொல்கிற அந்த கனவு பலித்தால், அந்த விவசாயியும் அந்த விஞ்ஞானியும் உட்கார்ந்து நேரா பேசுகின்ற ஒரு வாய்ப்பு, அண்ணாமலையினுடைய அந்த பெரிய அந்த விஷன் அது பலித்தால், நிச்சயமாக இந்த மாதிரி அப்பாவி மக்களை தூண்டி விட்டு அவர்களை போராட்டத்துல கொண்டு நிறுத்துற சக்திகள்லாம் அடிபட்டு போயிடும். சோ அண்ணாமலையினுடைய இத ப்ரோக்ராம நான் அப்படித்தான் பாக்குறேன். சார், நீங்க சொன்ன மாதிரி மத்தியில பிரதமர் மோடிக்கு மிகுந்த மரியாதை தருகிறார் திரு அண்ணாமலை. அதே போல அண்ணாமலையின் ஆதரவாளர்களும் என்ன சொல்றாங்கன்னா, மத்தியில் மோடி, மாநிலத்தில் அண்ணாமலை அப்படிங்கிற ரீதியில பேசுறாங்க. இது எந்த அளவுக்கு சாத்தியம்? எதிர்காலத்துல பாஜகவோட அண்ணாமலையோட கட்சி, எதிர்காலத்தை தொடங்க கட்சி கூட்டணிக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இதுல நிறைய முரண்பாடுகளை நம்ம சந்திக்க வேண்டியிருக்கும். இப்ப உதாரணமா ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்னு சொல்றோம். ஒரே நேரத்துல பார்லிமெண்ட்டுக்கும் எலெக்ஷன் நடக்குது, ஒரே நேரத்துல அசம்பிளிக்கும் எலெக்ஷன் நடக்குது. நீ எந்த பட்டனை அமுத்துவ அப்படிங்கிற கேள்வி வரும்போது, நான் மேல தாமரை பட்டனை அமுத்துவேன், கீழே அண்ணாமலை பட்டனை அமுத்துவேன் அப்படின்னா, இதெல்லாம் இன் ஃபியூச்சர் இதெல்லாம் எப்படி போகும்னு சொல்ல முடியாது. ஆனா நான் புரிந்து கொள்வது என்னவென்றால், மத்திய அரசோடு, மத்திய அரசாங்கத்தில் மோடியினுடைய பிரதமரோடு அவருக்கு எந்த விதமான மோதலும் கிடையாது. இன்னும் சொல்ல போனா நான் ரொம்ப வியக்கிறது என்னன்னா, ஒரு கட்சியில இருந்து விலகி வரும்போது
எத்தனையோ மனக்கசப்புகளோட திட்டிவிட்டு கண்ணாபின்னான்னு திட்டிட்டு வருவாங்க. ஆனா அண்ணாமலை மட்டும்தான் போய் அமித்ஷாவை சந்திச்சு ஒரு 5 பக்க கடிதத்தை கொடுத்து அவங்க அங்க டெல்லியிலேயே 1 நாள் 2 நாள் சேர்ந்து இருன்னு சொல்லி அதுக்கப்புறம் எவ்வளவோ பேசி ரொம்ப சுமூகமா இவ்வளவு நாகரிகமா ஒரு கட்சியை விட்டு நான் உங்களோடு விடைபெறுகிறேன், எனக்கு வேறு இன்னொரு பாதையை தேர்ந்தெடுத்துக் கொள்கிறேன்னு சொல்லிட்டு வந்தது உண்மையிலேயே நான் இந்திய அரசியல் வரலாற்றுல நான் பாக்குறது ஒரு புது திருப்பம்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், நீங்க சொல்ற அந்த கான்ட்ரடிக்ஷன் நிக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரே நேரத்துல அண்ணாமலை இயக்கமும் போட்டி போடுது, பார்லிமெண்ட்டுக்கு மோடி பாஜகவும் நிக்குதுனாக்கா நம்ம தாமரை பட்டன் அழுத்துறதா அண்ணாமலை பட்டன் அழுத்துறதாங்கிறது அந்த நேரத்துல அது என்ன முடிவு வருமோ அதை பார்க்கலாம். ஆனால் நான் புரிந்து கொள்வது என்னவென்றால், பாராளுமன்றத்தை பொறுத்த மட்டும் அண்ணாமலைக்கும் மோடிக்கும் எந்த பிரச்சனையும், அதாவது பாஜகவுக்கும் பிரச்சனை வராது. சார், இப்போ பாஜக இவருடைய விலகலுக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு பாஜகவில இருந்து அண்ணாமலை அவர்கள் விலகிய பிறகு இப்ப பாத்தீங்கன்னா ஒரு வெளியில தெரியக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, பெரும்பான்மையான பாஜகவினர் அல்லது தொண்டர்கள் இவரை நோக்கி போயிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிற சூழ்நிலையில எதிர்காலத்துல பாஜகவோட பக்கம் எப்படி இருக்கும்? அதாவது அவங்களுக்கான வெற்றி வாய்ப்பு அல்லது அவங்களுக்கான வாக்கு சதவீதம் இதெல்லாம் எந்த நிலையில இருக்கும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க? வாக்கு சதவீதம் எல்லாம் அநேகமா பாஜக இனிமே இருக்காது சார். அதாவது இப்ப இருக்கிற நிலைமையில ரேங்க் அண்ட் ஃபைல் எல்லாம் போயாச்சு. ரேங்க் அண்ட் ஃபைல்ல இருக்கிறவங்க எல்லாம் போயிட்டாங்க. அதான் சொல்றேன், 17 லட்சம் பேர் பரபரன்னு மெம்பர் ஆயிருக்கானாக்கா அது எவ்வளவு பெரிய ஒரு எழுச்சியை உண்டு பண்ணிருக்குங்கிறது முக்கிய விஷயம். அதே மாதிரி மக்கள் மத்தியிலையும் பாத்தீங்கன்னாக்கா ஒரு விஷயத்தை கொண்டு போகும்போது அழுத்தம் திருத்தமா யார் சொல்கிறார்களோ, அதான் நம்ம சோ அவர்கள் கூட துக்ளக் ஆண்டு விழால பேசும்போது சொன்னார், இட் இஸ் நாட் ஓன்லி த சாங் பட் த சிங்கர் ஹூ மேட்டர்ஸ் அப்படின்னு சொன்னார். நீங்க தத்துவம் தான் பெரிது, தனி மனிதன் பெரியவன் அல்ல, எந்த தனி மனிதனையும் விட தத்துவம் பெரியது, எல்லாம் ரைட்டு, நான் எக்ரி, எல்லாமே நல்ல விஷயம்தான். ஆனா அதே தத்துவத்தை யார் பேசுறாங்கிறத பொறுத்துதான் மக்கள் அது பக்கம் ஈர்க்கப்படுவார்கள். அதனால அண்ணாமலையை பொறுத்த மட்டும் நிச்சயமாக அண்ணாமலை இல்லாத மைனஸ் அண்ணாமலை இன்னைக்கு இருக்கக்கூடிய பாரதிய ஜனதாங்கிறது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி, இந்த பேட்டியின் தொடக்கத்திலேயே நான் சொன்ன மாதிரி எம்ஜிஆர் விலகிய பிறகு இருந்த திமுக மாதிரி இருக்கு. இந்த பவர்ல இருக்கக்கூடியவங்க, பவர் சென்டர்ல இருக்கக்கூடியவங்க, ஒரு மாவட்ட செயலாளர், பொதுக்குழு உறுப்பினர், அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க மட்டும்தான் பாஜக கூட இருக்காங்களே தவிர மத்த எல்லாருமே பாத்தீங்கன்னாக்கா லார்ஜ் எக்ஸ்டென்ட் அவங்க நிறைய பேர் பொறுப்பாளர்களே ரிசைன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. சென்னையில கூட ஒரு பிரபலமான பெண்மணி மீனாட்சி ஸ்ரீதர் நினைக்கிறேன், அவங்க தென் சென்னை மாவட்ட பாஜக ஏதோ பொறுப்புல இருந்தாங்க, அவங்க எல்லாம் கூட ரிசைன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. நிறைய பேர் ரிசைன் பண்ணிட்டு வராங்க. அதுல இருக்கிறவங்க கூட என்ன சொல்றாங்கன்னா, கட்சி கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டு இருக்கிறோம்ங்கிறான், அண்ணாமலை எதிர்த்து நாங்க இருக்கிறோம்னு சொல்ல. அதனால அவங்க பார்க்கலாம் எப்படி இது போகுங்கிறது பின்னதான் தெரியும். ஆனா ஆஸ் சச் பார்ட்டி இஸ் லெஃப்ட் வித் எ வெரி ஹேண்ட்ஃபுல் ஆஃப் லாயல் சப்போர்ட்டர்ஸ், அவங்க தான் இருக்காங்க. மேஜர் செக்ஷன் அண்ணாமலை கூட வந்தாச்சு. மாஸ் எப்படி இருக்குங்கிறத நீங்க ஒரு தேர்தல் வந்தாதான் தெரியும்.